எல்லாருக்கும் வணக்கம். பசங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. இப்போ டிசம்பர் மாதம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே டவுன் டவுனில் வந்து ஹூஸ்டன் டவுன் டவுனில் வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது பார்க்க தான் நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து நம்ம தான் போடணும். இங்கே வந்து கேஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாமே நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்குமே வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து மேன் பவர் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டடாக தான் இருக்கும். எல்லாமே வீட்டில் வந்து ப்ளம்பிங் ஒர்க் கூட எலக்ட்ரிஷியன் ஒர்க் எதாகட்டும் ஸோ நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆள் வச்சு செய்யலாம். பட் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ என்னென்னா மேன் பவர் ரொம்ப கம்மி. ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடுக்கு தான் அவங்க போவாங்க. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னால் ஹெச்இபின்ட்டு. இது வந்து இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஸோ அங்கே தான் நாங்கள் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். ஸோ போட்டுட்டு நாங்கள் அடுத்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ஓக் அப்படின்ட்டு ஒரு ஏரியா. இது வந்து ஹூஸ்டனில் வந்து கொஞ்சம் பாஷான ஏரியான்னு வைங்களேன். ஃபுல்லாக மில்லியனர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அவங்க வந்து அவங்க வீட்டு முன்னாடி வந்து கிறிஸ்மஸ் டைம் அப் டு நியூ இயர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக லைட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்குனே வந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீடும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது போக இந்த லைட்ஸில் வேறு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இதை சுற்றுறதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. கார்லேயே தான் சுற்றணும். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, வண்டியை நிறுத்திட்டு இறங்கி இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக நடந்து வந்தாங்க. ஸோ எங்களால் நடக்கலாம் முடியல. நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கார்லேயே தான் மெதுவாக அப்படியே வந்து ரைட் மாதிரி போனோம். நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு டிசைன், அவங்க ஒவ்வொரு தீம் மாதிரி வச்சு அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிற எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மில்லியனர்ஸோட வீடு தான். ஸோ அவங்க தனித்தனியாக வந்து இந்த மாதிரி தீம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க.
இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா வீக் டேஸில் வந்திருந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும். இன்றைக்கி தான் வந்து எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிச்சு, டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். ஸோ அதனால் வந்து ரொம்பவே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சைடில் வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாக இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒன்று பிக்சர்ஸ் எடுக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து நிறையா இருந்தனால கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு ரோடு. இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இங்கே வந்து எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நாங்கள் வந்து சும்மா ஒரு 2-3 வீட்டில் வந்து இறங்கி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு, நாங்கள் மோஸ்ட்லி வந்து கார் டிரைவிங்லேயே தான் நான் வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா வந்து வெளியே வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் என்னால் குளிர் தாங்க முடியல. ஏன்னா நான் ஸ்வெட்டர் தான் போட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த ஜர்க்கின் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், காருக்குள்ளே உட்காந்துட்டே தான் நான் வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணேன். நான் நடக்க முடியாதுன்ட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டும் நடக்க ரெடியாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் நாங்கள், ஸோ டிரைவிங்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டிரைவிங்லேயே அப்படியே வந்து ஷூட் பண்ணோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டோம். இதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுச்சு. ஸோ நான் இங்கே வந்து இந்த டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து மில்லியனர்ஸ் வீடு. ஸோ அதனால் வந்து அவங்க அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீடும் வந்து ஒவ்வொரு யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடும் அழகாக இருந்துச்சு. அவங்க பண்ணியிருந்த அந்த லைட்டிங்ஸும் வந்து செமையாக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.